Hi friends, welcome to Melly's YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இருந்து வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல வாழைப்பூ வந்து இந்த நரம் மாதிரி இருக்கும், வெள்ளையா இதழ் மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டு வச்சிரணும். அது பிறகு வந்து பருப்பை வந்து ஊற வச்சு வேக வச்சு அதையும் தனியா நம்ம எடுத்து வச்சிரணும். ஒரு இப்போ வந்து வாழைப்பூ தனியா வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு கிண்ணத்துல வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு அரை வெங்காயம் இவ்வளவும் கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன். கடாயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து நான் எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இது வந்து இதில் போடுறேன். எண்ணெய் காஞ்சதும் நல்லா கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போடணும். கொஞ்சோட கருவேப்பிலை போடணும். அதையும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை பச்சை மிளகாய் போடணுமோ போட்டுக்கலாம். நீங்கள் நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் பாதி வெங்காயம் நான் போட்டிருக்கேன். ஆனால் வெங்காயம் நிறைய போட்டால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதில் பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் நம்ம ஏற்கனவே வந்து வாழைப்பூ வந்து மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதை வந்து இதில் கொட்டி வதக்கணும். ஏன்னா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்புலாம் போட்டு நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம முதல்ல வாழைப்பூ வாங்கும்போது கசப்பு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த ஒரு பூ வந்து வாயில் வச்சு பார்க்கணும், கசப்பு இருக்கான்னு பார்க்கணும். சில பூவெலாம் கசப்பாக இருக்கும், அதனால் கசப்பு இல்லாத பூவாக நீங்கள் வாங்கணும். இப்போ வந்து வேக வச்ச மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்ச வாழைப்பூவில் போட்டணும். அதையும் போட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால நம்ம சீக்கிரம் அதை வந்து வதக்கி எடுத்துடலாம். இன்னும் இதிலே போட்டு நீங்கள் வந்து வதக்குனீங்கன்னா அந்த கசப்பாக இருக்கும். நம்ம வதக்க கசப்பு தண்ணி வந்துடும். முருங்கைக்கீரை கூட போட்டு செய்யலாம். இதில் நான் இதில் வந்து வெறும் பூவை தான் இப்போ வதக்குறேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சனால சீக்கிரம் வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து சிறுபருப்பு பார்த்திங்கன்னா அதை அவிச்சு தனியாக வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் போடுறேன். இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதில் போட்டுறேன். ஒரு சின்ன பீஸு அரைச்சி சின்ன பத்தை மாதிரி கொஞ்சம் ஒரு ரொம்ப பெருசு இல்லை, சின்னதாக, ரொம்பவும் அதிகமாக போடக்கூடாது. சின்ன சைஸு தேங்காய் வந்து நம்ம அரைச்சி இதில் போட்டோன்னா வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஏற்கனவே வேக வச்சனால அரிஞ்சு வேக வச்சனால நல்லா உதிரி உதிரியாக அந்த சொரா புட்டு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே போட்டு கூட நம்ம பசங்க சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா கூட வாழைப்பூ வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாழைப்பூ வாரத்துக்கு ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது இப்போ ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். இதில் வந்து இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம் இவ்வளவும் அடங்கியுள்ளது. எலும்புகளையும் வலுவாக்கும்.